திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளைய அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. ஆமா, அவரு செந்தில் பாலாஜி வந்து நல்லவரா இருந்தா வெளியில வர வேண்டியதானே. நல்லவன் சொல்லி கரூர்ல வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே. செந்தில் பாலாஜி குற்றவாளி தானே. செந்தில் பாலாஜி குற்றவாளி தானே, ஓடி ஓடி போய் உழையிறாரு. செந்தில் பாலாஜி வந்து நான் உத்தம, நான் மகாத்மா அப்படின்னா வெளியில வர வேண்டியதானே. கரூர் சம்பந்தத்துக்கு இவனு தான் குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட்டு கூடிய விரைவு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது நடக்கும். அந்த 41 பேர் ஆவி உராத்தி சுற்றி அடிக்கும். கரூர்ல போய் ஏன் நிக்கலாம் அவன் செந்தில் பாலாஜி? ஏன் வேற தொகுதியில் நின்னா? கரூர்ல நின்னா தோத்துரு சொல்லி தான் நிக்கலாம். ₹1 ₹2 இல்ல, பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒரு ஆளா பிடிக்கதான் உண்மை வெளியில வரும். அப்பதான் கஜனால காசு சேரும். அப்பதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். செய்த தப்பு குறுக்கு இருக்குது, நெஞ்சு குறுக்கு இருக்கா இருக்க முடியுமா? அதனால தப்பு செய்தவங்க என்னைக்கு ஓடி மறையதான் செய்யணும். அது மறைஞ்சா என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும். ஒரு நாள் வெளியே வரும். எதுவா இருந்தாலும் செய்ததுங்க எதுவா இருந்தாலும் வெளியே வரும். ஒரு நாள் பேசிக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. அவர் வந்து ஒழுங்கா வெளியில விட்டு இருந்தா, அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருந்தாருன்னா இவனு ஒரு தொகுதி கூட வந்திருக்க மாட்டாங்க. அவர் டார்ச்சர் கொடுக்க தான் இவர 107 தொகுதி ஜெயிக்க முடியுது. ஃபுல்லாவே சுத்தி இருந்தாருன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு தொகுதி கூட வந்திருக்க மாட்டாங்க, டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இனிமேட்டு தமிழ்நாட்டுல ஒரே கட்சி டிவிகே. உண்மை நல்லது சொல்லிக்கிறாரு. அவர் 5 நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கே ஸ்டாலின் இன்னும் நிறைய இடத்துல பேசியிருந்தா இன்னும் அதிக இடம் ஜெயிச்சுட்டு பேச விடல. பாதி இடத்துல பேசல சொல்லும் போது பேசினா ஏன் எழுந்து ஓடுறாங்க? இருந்து கேட்கணும். எதுவா இருந்தாலும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. கேட்காத ஏன் ஓடுறீங்க? அது கரெக்டா தானே சொல்றாரு. அது தப்பே கிடையாது. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. திமுக ஆட்சியில் 5 வருஷம் லஞ்சம் வாங்கத்தால அதிகாரிங்க ஒன்றும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கிற, ரத்தத்தில் ஊறி போச்சு. அவர் விஜய் என்ன பண்ணுவாரு? அவர் கவர்மெண்ட் வந்து 2 மாசம் தானே ஆகுது. லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க, லஞ்சம் கேட்டோம்னா அடிங்கன்றாரு முதலமைச்சரே சொல்றாரு. அதிகாரிங்க திருந்த மாட்டானுங்களே. அதிகாரிங்க ரத்தத்துல ஊறி போச்சு. ஜாதி சர்டிஃபிகேட் இப்ப 2 நாள்ல போடுறான். இதே திமுக ஆட்சியில் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 15 நாள் ஆகும். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. எங்க சின்ன பையன்கிட்ட நம்ம தோத்துருவாங்கிற பயம். தோத்துட்டாருல, அப்புறம் என்ன? மூடின்னு எங்கேயாவது உட்காந்து மூலையில உட்காந்து சாப்பிட்டு கிடக்கணும் ஒரு 5 வருஷத்துக்கு. அவன் மெண்டல் ஆயிட்டாங்க. அவன் தோத்ததுல மெண்டல் ஆயிட்டான். அப்பனும் பிள்ளையும் 2 பேரும் மெண்டல் ஆயிட்டானு. எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவரு வந்து புள்ளி உட்காரணும் வெறியில அலையிறாரு. ஸ்டாலின் வந்து தான் புள்ளி உட்கார வைக்கணும் அலையிறாரு. அது தலைக்கீழ நின்னாலும் நடக்காது. அவன் ஜாதகத்துல அவன் முதலமைச்சரா வர முடியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த தகுதி கிடையாது. இப்ப நிரந்தர முதலமைச்சர் டிவிகே தான். இன்னும் 2 வருஷத்துல திமுக என்ற கட்சியே இருக்காது. நீ சொல்றதை எழுதி வச்சு. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன். தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். அவர் சம்பாரிச்சு வைக்காத பணம் கிடையாது. அவர்கிட்ட எக்காச்சக்கமான பணம் கிடைக்குது. அவர் ஏன் சொகுசு கார்ல இருந்து பங்களால இருந்து எல்லாத்தையும் வானான்னு வரணும்? வானான்னு எதுக்கு வரணும்? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கோசரம் தான் வர்றது. உண்மைதானே. அவர் அவ்வளவு கோடியா இது விட்டுட்டு, பணத்தை விட்டுட்டு, நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு வந்து இருக்கிறாரு. அது உண்மைதானே. மக்களுக்காக தான் நிப்பாரு, போக மாட்டாரு. என்ன நடந்தாலும் மக்களுக்காக நிப்பாரு. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. இந்த திருட்டு திமுக ஆட்சியில ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சனால தான் இன்னைக்கு கரூர் கம்பெனி ஓனர் எங்க இருக்காருன்னே தெரியல, நிக்காம ஓடிட்டே இருக்காரு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமா, அவரு செந்தில் பாலாஜி வந்து நல்லவரா இருந்தா வெளியில வர வேண்டியதானே. நல்லவன் சொல்லி கரூர்ல வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே. செந்தில் பாலாஜி குற்றவாளி தானே. செந்தில் பாலாஜி குற்றவாளி தானே, ஓடி ஓடி போய் உழையிறாரு. செந்தில் பாலாஜி வந்து நான் உத்தம, நான் மகாத்மா அப்படின்னா வெளியில வர வேண்டியதானே.
அவரு போறாருல, கரூருக்கு போறாருல, போயிட்டு அரசாணை எல்லாருக்கும் அரசு இது ஆமா. கொடுத்தாருல, ம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ம். அதுல வாங்கினாங்கல்ல. அவர் வந்து தப்பு பண்ணியிருந்தா அவர்கிட்ட எப்படி வாங்குவாங்க மக்கள்? அவர் நல்லவரா இருக்கதான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க மக்கள். அவர் குற்றவாளி கிடையாது. ம். குற்றவாளி யாரு? செந்தில் பாலாஜி. அவர் மேல நடவடிக்கணும். அவர் தான் ஓடி ஓடி ஒளியிறாரு. ஒருத்தர் லண்டனுக்கு போயிட்டாரு, சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் லண்டனுக்கு போயிட்டாரு. ம். மக்கள் யாரும் ஒன்னும் செய்யல. திமுக ஆட்சியில ம். அதிகமா பாதிக்கப்பட்டது இந்த வியாபாரிங்க தான். இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க தெரியல. தோண்ட வந்துனே இருக்குது. இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியல. அது உண்மைதான். அவர் முதலமைச்சர் சொல்றது 100க்கு 100 உண்மை. இன்னும் ஒரு வருஷத்துல எல்லாம் நடக்கும். இந்த திமுக அதிகாரிங்க யாருமே சரியில்லை. இந்த கலெக்டர் போட்டாலும் கலெக்டர் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கலெக்டர் மாத்துறாரு தவிர அந்த கலெக்டர் வந்து அந்த சீட்ல உட்காந்து அந்த கலெக்டரோட பவரை காட்ட மாட்டாங்க. அதனால எப்படி நாடு நல்லா இருக்கும்? முதலமைச்சர் குறை சொல்லவே முடியாது. தமிழக முதலமைச்சர் தங்கமானவர். இப்போ நான் பேச மாட்டேன்றாங்க. சட்டசபையில பேசினா இந்த வெளியே ஓடிறாங்க. இப்ப குளத்தூர் 5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படின்றாரு. அவரை வந்து ஒழுங்கா வெளியில விட்டு இருந்தா, அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி இருந்தாருன்னா இவனுக்கு ஒரு தொகுதி கூட வந்திருக்க மாட்டாங்களே. அவர் டார்ச்சர் கொடுக்க தானே இவரை 107 தொகுதி ஜெயிக்க முடியுது. ஃபுல்லாவே சுத்தி இருந்தாருன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு தொகுதி கூட வந்திருக்க மாட்டாங்க, டெபாசிட் வாங்கிருக்க மாட்டாங்க. இப்ப டிவிகே கட்சியில எல்லா தொகுதியும் டெபாசிட் வாங்கினாங்கல்ல, சட்டசபை சொல்லி எல்லா தொகுதியும் டெபாசிட் வாங்கினாங்களா இல்லையா? இதுல வாங்கினாங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே டெபாசிட் வாங்கினாங்களா? வாங்கல. அப்ப மக்கள் வந்து ஏத்துக்கல. அதுதான் உண்மை. அரசியல்ல வெற்றி தொழில சகஜம். அதுக்காக இனிமேட்டு தமிழ்நாட்டுல ஒரே கட்சி டிவிகே தான். இப்ப விஜயன் சொல்றாரு, அரசியல் இந்த வெற்றி தொழில் சகஜம், அதுக்கு நீ பதவி வெறி பிடிச்சி இப்படி அலையாதீங்க, நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஆனா சொல்றேன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இனிமேட்டு தமிழ்நாட்டுல ஒரே கட்சி டிவிகே. உங்ககிட்ட யாராச்சும் லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது தைரியமா சொல்லுங்க. அதே மாதிரி கேட்டா பேசிருக்காரு, கரூர்ல பேசிருக்காரு. லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க, லஞ்சம் கேட்டோம்னா அடிங்கன்றாரு முதலமைச்சரே சொல்றாரு. அதிகாரிங்க திருந்த மாட்டானுங்களே, அதிகாரிங்க ரத்தத்துல ஊறி போச்சு, அவனுங்க எப்படி திருந்துவானுங்க? தாசில்தார்ல இருந்து சர்வேர்ல இருந்து வியூ வந்து ஆர்ஐல இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருந்து 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் 4 தலைமுறைக்கு சொத்து எப்படி வந்தது அவனுக்கு? ஒரு விஓக்கு எப்படி வந்தது? 5 வருஷத்துல ரத்தத்துல ஊறி போச்சு. மக்கள் கிட்ட ஒரு ஜாதி சர்டிபிகேட் இப்ப 2 நாள்ல போடுறான். இதே திமுக ஆட்சியில ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 15 நாள் ஆகும். எத்தனை நாள்? 15 நாள். ஒரு லீகலார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1 மாசம் 2 மாசம் அலைவான். ஆனா இப்ப வந்து 4 நாள்ல லீகலார் சர்டிபிகேட் வருது, நிறைய வாரி சர்டிபிகேட் வருது. இது எதனால? விஜய் கொடுத்த பிரஷர். விஜய் வந்து அங்க போக கூடாது இங்க போடான்னு சொல்றீங்க. ஆட்சியில் இருக்கும்போது தான் தடை போட்டீங்க. இப்பதான் நீங்க ஆட்சியிலே இல்லையா, இப்ப ஏன் எங்களுக்கு வந்து தடை போடுறீங்க? இன்னும் இந்த கனவு உலகத்துல வாழ்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவரு வந்து புள்ளி உட்காருன்னு வெறியில அலையிறாரு. ஸ்டாலின் வந்து தான் புள்ளி உட்கார வைக்கணும் அலையிறாரு. அது தலைக்கீழ என்னாலும் நடக்காது. அவன் ஜாதகத்துல அவன் முதலமைச்சரா வர முடியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த தகுதி கிடையாது. இப்ப நிரந்தர முதலமைச்சர் டிவிகே தான். என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம். ஆமா, அது உண்மைதானே, பேசுறது உண்மைதானே. அவர் பணம் வேணாம, அவர் 200 கோடி படத்துல 200 கோடி நடிக்கிறவரை விட்டுட்டு வெளியில வராருன்னா அவர் பணத்துக்கு மேல தேவை கிடையாது. அவர் மக்கள் தான், ஜனம் தான் வேணும்ன்றாரு. அது நியாயமான வார்த்தை. அவர் படம் நடிச்சா 200 கோடி, அந்த படத்தை பணம் வேணாம்னு சொல்லி தானே வந்திருக்காரு அவரு. அப்ப அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய தானே வந்திருக்காரு. அப்ப அவர் சொன்னது ஜனம் தான் சொல்றது நியாயமான வார்த்தை. இவனுக்கெல்லாம் வந்து ஊழல் இல்ல ஆட்சி கொடுக்க சொல்ல வேண்டியதானே ஸ்டாலின் பொறுப்பேற்றோன்னு ஏன் சொல்ல? அன்னைக்கு கரூரை விட்டு ஓட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே கரூருக்கு முதலமைச்சர் ஆகி 6500 போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கு போயிருக்காரு. ஆமா, போயிட்டு அங்கேயே போயிட்டு இவனுங்க தான் குற்றவாளி. கரூர் சம்பந்தத்துக்கு இவனுங்க தான் குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட்டு கூடிய விரைவில் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது நடக்கும். அந்த 41 பேர் ஆவி உடாத்தி சுற்றி அடிக்கும். கரூர்ல போய் ஏன் நிக்கலாம் அவன்? செந்தில் பாலாஜி ஏன் வேற தொகுதியில் நின்னா? கரூர்ல நின்னா தோத்துரு சொல்லிதான் நிக்கலாம் தானே. கரூர்ல நிக்க வேண்டியது தானே, வேற தொகுதி போய் ஏன் நின்னாரு? மக்கள் தெளிவா இருப்பாங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குது. சிங்கப்பெண் படை வச்சு நல்லா பண்றாரு. இப்ப மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுவாங்க. அதை வச்சுதான் நிறைய குடும்பம் வாழ்ந்து நிற்குது. கிராமத்தெல்லாம் வந்து சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அந்த 2500 ரூபாய் வந்தா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். மகளிர் அதான் எதிர்பார்க்கறாங்க. அந்த 41 ஆத்மா தான் திமுக சுத்தி அடிக்குதா? ஆமா, உண்மைதான். 100% உண்மை. இன்னும் சுத்தி அடிக்கும். திமுகன்ற கட்சியே இருக்காது. இன்னும் 2 வருஷத்துல திமுகன்ற கட்சியே இருக்காது. நீ சொல்றதை எழுதி வச்சு. ஆமா, தைரியமா போய்கிறாருல. அன்னைக்கு அவர் பழிய தூக்கி அவர் மேல போட்டாங்க, பழிய தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அவர் தைரியமா கெத்தா போய்கிறாரு. இப்போ நான் வாயை திறந்து பேச மாட்டேன் சொல்றாங்க. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கே திமுக கொத்து பரோட்டா போட்டாங்க. நான் ஒன்னும் முழுசா பேசினா என்ன ஆகுறது அப்படின்ற போல சொல்லுங்க. அதுதானே உண்மை. அவர் பேசல சொல்லும் போது பேசினா ஏன் எழுந்து ஓடுறாங்க? இருந்து கேட்கணும். எதுவா இருந்தாலும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. கேட்காத ஏன் ஓடுறீங்க? அது கரெக்டா தானே சொல்றாரு. அது தப்பே கிடையாது. இந்த திருட்டு திமுக ஊர் அடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சதுனால்தான் இன்னைக்கு கரூர் கம்பெனி ஓனர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்காருன்னே தெரியல, ஓடிட்டே இருக்காரு நிக்காம.
அப்படின்ற போல அம்மா பேசியிருக்காரு. செய்த தப்பு குறுக்கு இருக்குது, நெஞ்சு குறுக்கு இருந்தா அங்க இருக்க முடியுமா? அதனால தப்பு செய்தவங்க என்னைக்கு ஓடி மறையதான் செய்யணும். அது மறைஞ்சா என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும், ஒரு நாள் வெளியே வரும். எதுவா இருந்தாலும் செய்ததுங்க எதுவா இருந்தாலும் வெளியே வரும் ஒரு நாள். திமுக ஆட்சியில எத்தனை கோடி ஊழல் பண்ணாங்கன்னு தெரியல, தோண்ட வந்துனே இருக்குது, இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியலன்றாரு விஜய். அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. இன்னைக்கு எல்லாரும் மக்கள் பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு எது எல்லாருக்கும் தெரியும், பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க. போ பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து லஞ்சம் கேட்டா நீங்க தைரியமா சொல்லுங்க, தர முடியாது சொல்லிட்டு அப்படின்னு தைரியமா சொல்லுவோம். லஞ்சம் என்னத்தை கேக்குறீங்க, என்ன ஆட்சி நடக்குது, கண்டிப்பா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு நாங்க தைரியமா சொல்லுவோம். மக்களுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்களா, தைரியமா பேசுவாங்களா? பேசுவோம். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆபீஸ் போனா அலைய விடுவாங்க, இது அலைய பண்ணுவாங்க, விடுவாங்க. லஞ்சம் கேட்பாங்க. இப்ப தைரியமா மக்கள் பேசுவாங்களா வாய் திறந்து? பேசிதான் ஆகணும். இப்போ பேசினாதான் இது பிறக்கும். இப்படி ஆனா என்ன ஒண்ணு, நம்ம போய் கேட்டா அதுக்கு முன்ன காசு கொடுத்தா நான் உடனே முடிப்பேன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வா நாளைக்கு வா அடுத்த வாரம் வா, நாளை கடத்துவாங்க. அவ்வளவுதானே முடியும், வேற என்ன முடியும்? இப்போ இந்த அரசியல்ல வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம், பதவி ஆசைக்காக இப்படி வெறி பிடிச்சி அலையக்கூடாது, நியாயமான அரசியல பண்ணுங்க அப்படின்னு திமுகவுக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. நல்ல ஆட்சி வந்துக்குது, நடத்தி பார்ப்போம். 5 வருஷத்துல தெரிஞ்சிடும் என்ன நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியான்னு தெரிஞ்சிடும். மக்களுக்கே தெரியும் நல்ல ஆட்சி தான். இந்த மாதிரி ஆட்சி இதுவரை யாரும் பண்ணது கிடையாது. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனதான் முக்கியம். உண்மைதானே. அவர் அவ்வளவு கோடியா இது விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு நடிப்பு விட்டுட்டு மக்களுக்காக செய்யணும்னு வந்து இருக்கிறாரு. அது உண்மைதானே. மக்களுக்காக தான் நிப்பாரு, போக மாட்டாரு. என்ன நடந்தாலும் மக்களுக்காக நிப்பாரு. இப்போ விஜய் அவர்கள் அங்க போக கூடாது இங்க போக கூடாது சொல்றீங்க, நீங்க ஆட்சியில இருக்கும்போது தான் தடை போட்டீங்க, இப்பதான் நீங்க ஆட்சியிலேயே இல்லையே. இனிமேல் எதுவும் சொல்ல முடியாது. அவர் எங்க வேணாலும் போலாமே, இதுவரை எதுவும் சொல்ல முடியாது. அவர் போலாமே, எங்க நினைச்சாலும் போலாம். நீங்க தான் இருக்க மாட்டீங்க, நீங்க தான் கேட்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு எது சொல்றாரு நீங்க தான் கேட்க மாட்டீங்க. அவர் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். அவர் இனிமேல் ஒண்ணுமே தடை போட முடியாது. இந்த 5 வருஷம் ஒன்னும் அவர் பண்ண முடியாது. இப்போ கரூர்ல போன வருஷம் நமக்கு கொடுத்த வழிதான் இப்போ மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க திமுகக்கு. இந்த பதிலடி இல்லாம வரப்போ எல்லா எலெக்ஷன்லயும் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். இதுக்கப்புறம் வர எல்லா தேர்தலும் மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க, யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுங்க. எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். திமுக காரணங்க எல்லாத்தையும் 41 பேர்த்தையும் அடிச்சு சாவடிச்சிட்டானுங்க. அதான் என்னுடைய கருத்து. இந்த திருட்டு திமுக ஆட்சியில ஊரடிச்சு உலையில போட்டு கொள்ளடிச்சதால தான் இன்னைக்கு கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம நிக்காம ஓடிட்டே இருக்காரு. ஆமா அப்படின்றவள பேசிருக்காரு. அவர் செந்தில் பாலாஜியை பிடிச்சாக்க எல்லாம் வெளியில வந்துடும். செந்தில் பாலாஜியை பிடிச்சா எல்லாமே வெளியில வந்துடும். இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பல லட்சம் கோடி. ஆமா, பல லட்சம் கோடி. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒரு ஆளா பிடிக்கதான் உண்மை வெளியில வரும். அப்பதான் கஜனால காசு சேரும், அப்பதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். கஜனாவை தான் சுரண்டி எடுத்துன்னு போயிட்டாங்களே. இப்ப இவங்களெல்லாம் பிடிச்சாதான் திமுக அரசு ஊழல் பண்ணதெல்லாம் கஜானாக்கு வந்து சேரும். கஜானாக்கு வந்தாதான் நல்லது செய்ய முடியும். இவங்க அதுக்குள்ளேயும் மக்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யல அப்படின்னாக்கா அது எப்படி செய்ய முடியும்? நம்ம பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தாதான் எடுத்து கொடுக்க முடியும். பாக்கெட்லயே 10 ரூபாய் இல்லையே, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டானுங்கனாக்கா நம்ம எப்படி 10 ரூபாய் கொடுக்க முடியும்? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா தர முடியாது தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன் அப்படின்ற போல விஜய் பேசிருக்காரு. ஆமா, உண்மைதான். அது டைரக்டரா அமைச்சருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எவன் 500 ரூபாய் 200 ரூபாய் கேட்டாலும் போன் பண்ணுங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்ன இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்ன இந்த முதலமைச்சர் இது போல சொல்லிருக்காங்களா, லஞ்சம் கேட்டா டைட்டான் கால் பண்ணுங்கிட்டு? எவனுமே வந்ததே கிடையாது. எல்லாம் அவங்க தானே லஞ்சம் வாங்குறது. அப்புறம் எங்க இந்த நம்ம சொல்ல முடியும்? அதை சொல்லவே முடியாது. இப்போ அரசியல்ல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம், அதுக்காக இப்படி பதவி வேறி பிடிச்சி அலையாதீங்க, நியாயமான அரசியல் பண்ணுங்க அப்படின்னு திமுக பார்த்து பேசியிருக்காரு விஜய். ஆமா, உண்மைதானே அது. ஏங்க அண்ணா திமுகவும் திமுக மட்டும்தான் 60 வருஷமா வாழணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? விஜயகாந்த் வந்தாங்க, விஜயகாந்த கொண்டு போய் அமெரிக்கால ஊசி போட்டு சாவடிச்சிட்டானுங்க. ஊசி போட்டு சாவடிச்சது இவனுக்கு தான். மோடி இதெல்லாம் செஞ்சது. இப்ப ஏன் ஒரு புதுசா ஒரு மனுஷன் வந்தா ஏன் தடுக்கணும்? தடுக்க கூடாதுல்ல. இப்ப என்ன எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு, யாருக்கும் கெடுதல் செய்யலையே. தனியார் ஸ்கூல் எல்லாத்தையும் இப்ப கவர்மெண்ட் இதுல மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே நடக்கும், நடக்காம இருக்காது. ஏன்னா இப்பதானே 1 மாசம் இருக்கு, 40 நாள் தானே இருக்கு.
இன்னும் இருக்குதே. நான் என்ன நடந்தாலும் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம் அப்படின்னு ஆமா, சொல்லியிருக்காரு. உண்மைதான். அவர் சம்பாரிச்சு வைக்காத பணம் கிடையாது, அவர்கிட்ட எக்காச்சக்கமான பணம் கிடைக்குது. அவர் ஏன் சொகுசு கார்ல இருந்து பங்களால இருந்து எல்லாத்தையும் வானான்னு வரணும்? வானான்னு எதுக்கு வரணும்? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கோசரம் தான் வர்றது. இது உண்மைதானே? இது யாரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். 6 நாளைக்கு முன்னால ஒரு லேடி பேட்டி கொடுத்திருந்தாங்க தெரியுங்களா? ஏன் அவ்வளவு ஜனத்து முன்னால ஏன் விஜய் அமிச்சிங்க? அது நெருக்கடியான இடத்துல தானே கொடுத்தீங்க, நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ உங்க ஆட்சி தானே நடந்தது, நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஏன் அந்த லேடி சொன்னாங்க? நீங்க தானே கொடுக்கணும் பாதுகாப்பு. ஒரு யாரு சிஎம் யாரு அன்னைக்கு? ஸ்டாலின் தானே, அவரு தானே கொடுக்கணும் பாதுகாப்பு. அவரு ஏன் கொடுக்கல? எங்க சின்ன பையன்கிட்ட நம்ம தோத்துருவோங்கிற பயம். தோத்துட்டாருல, அப்புறம் என்ன? மூடின்னு எங்கேயாவது உட்காந்து மூலையில உட்காந்து சாப்பிட்டு கிடக்கணும் ஒரு 5 வருஷத்துக்கு. விஜய் அவர்கள் அங்க போக கூடாது இங்க போடாதுன்னு சொல்றீங்க. ஆட்சியில இருக்கும்போது தான் தடை போட்டீங்க, இப்ப நீங்க ஆட்சியிலே இல்ல, இப்ப ஏன் தடை போடுறீங்க? முதலில் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கனவு உலகத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அவன் மெண்டல் ஆயிட்டாங்க. அவன் தோத்ததுல மெண்டல் ஆயிட்டான். அப்பனும் பிள்ளையும் 2 பேரும் மெண்டல் ஆயிட்டானுங்க. எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் அங்க இருந்து கொல்றது யாரு? இவனுங்க தான் ஆளை வச்சு கொல்றது, தூக்கி இவரு மேல போடுறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது. ஏன் ஓ ஆட்சியில நடக்கலையா? இதே அதிமுக ஆட்சியில நடக்கலையா? இதே 60 வருஷத்துக்கு முன்னால ஜனதா தளம் ஆட்சி ஆண்டது, அப்ப நடக்கலையா? சொல்லுங்க. நான் பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. இவங்க 4 தலைமுறை கொள்ளாச்சானா அவன் 10 தலைமுறை கொள்ளாச்சிட்டான். நான் தாலுகா ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன். தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆபீஸ் தாலுகா ஆபீஸ்ல 25 வருஷம் இருக்கிறேன். நான் நேர்மையா தான் இருந்தேன். அதிகாரிகளுக்கு சக்தி ரேட்டர் தான் வேலை பார்த்தேன். ஆனா இந்த திமுக ஆட்சியில 5 வருஷம் லஞ்சம் வாங்கத்தால அதிகாரிங்க ஒன்னும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கிற, ரத்தத்துல ஊறி போச்சு. அவர் விஜய் என்ன பண்ணுவாரு? அவர் கவர்மெண்ட் வந்து 2 மாசம் தானே ஆகுது. அதிகாரிங்க சரியா இருந்தா தானே முதலமைச்சர் வந்து உட்காந்து வேலை செய்யறதுதான் முதலமைச்சர். அதிகாரிங்க ஒழுங்கா வேலை செஞ்சாதான் முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? அதிகாரிங்க சரியில்லை. சர்வேர் வந்து தாம்பரத்துல சர்வேர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லார்கிட்டையும் எல் கணக்குல தான் பேசுறாரு. சர்வேர் அவரு பல்லாவத்துல சர்வேரா இருந்து தாம்பரத்துல சர்வேர் வந்து மாறி 10 வருஷம் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விசிலன்ஸ் அவர் வீட்டுல ரேடு எடுக்கக்கூடாதா? தாசில்தாருக்கு எடுக்கக்கூடாதா? அதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிகள் கொள்ளாட்சி அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? ஏன் செய்யல? விஜய் என்ன பண்ணுவாரு? முதலமைச்சர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதான் சொல்றாரு, மக்கள் லஞ்சம் கொடுக்காதான் சொல்றாரு. அதிகாரிங்க ரத்தத்துல ஊறி போச்சு. திமுக காரன் இந்த 5 வருஷத்துல நாசம் பண்ணிட்டான். வாய் தந்து பேச மாட்டேன்றாங்க. கொளத்தூர்ல நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே திமுக குத்து புரோட்டா போட்டாங்க. நான் முழுசா பேசினா என்ன ஆகுறது அப்படின்ற போல பேசியிருக்காரு விஜய். உண்மை நல்லது சொல்லிக்கிறாரு. அவர் 5 நிமிஷம் தான் பேசினாரு, அதுக்கே ஸ்டாலின் இன்னும் நிறைய இடத்துல பேசியிருந்தா இன்னும் அதிக இடம் ஜெயிச்சுட்டு இருக்காரு. பேச விடல பாதி இடத்துல. அதான் இப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சியில ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சனால்தான் இன்னைக்கு கரூர் கம்பெனி ஓனர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்காருன்னே தெரியல, ஓடிட்டே இருக்காரு அப்படின்ற போல விஜய் பேசிருக்காரு. ஊழல் பண்ணிருந்ததுனாலதான் ஓடிட்டு இருக்கு, அதை தான் உண்மையா சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மைதானே சொல்றாரு. ஊழல் பண்ணவே தான் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஊழல் பண்ணலாம் அவர் ஏன் ஓட போறாரு? இருக்கலாம்ல. திமுக ஆட்சி இருக்கும்போது இன்னும் எத்தனை கோடி ஊழல் பண்ணாங்க தெரியல, எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணாங்க தெரியல, தோண்ட வந்துனே இது இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்ற போல விஜய் சொல்லியிருக்காரு. அதை பத்தி கருத்துன்னா ஊழல் வந்து பண்ணிருக்கவே தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து ஆட்சியில வந்து வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டுருக்காரு, யார் யார் என்ன பண்ணிக்கிறாங்க. ஆனா காசு இல்ல, கஜானால இல்ல. அந்த காசை என்னதான் பண்ணாங்கன்னு தெரியலன்றாரு. உண்மைதான். அவரு வந்து அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் பண்ணல. அரசியல் வெற்றி தொழிலாம் சகிச்சேன், இப்படி பதவிக்காக வெறி பிடிச்சு அலையாதீங்க, நியாயமான அரசியல் பண்ணுங்க அப்படின்ட்டு திமுகவுக்கு விஜய் சொல்லியிருக்காரு. அதை பாருங்க. நியாயமா பண்ணணும். இவரை வந்து கெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டீம் ஒர்க் பண்றாங்க. இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிளானிங் இதுவும் நடக்குது. அதெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அதை சொல்றாரு. ஒழுங்கான அரசியல் போடுங்க, எங்களை வந்து தாக்கறதுன்னு சொல்லிட்டு நீங்களே மக்கள் வாங்கிக்காதீங்க, அதை சொல்றாரு. உங்ககிட்ட யாராவது வந்து லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க, அதே மாரி கேட்டா நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்ற போல விஜய் பேசியிருக்காரு. மக்கள் சப்போர்ட் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட என்ன சொல்லுங்க, எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நம்ம மக்கள் தான்ன்ற மாதிரி பேசிக்கிறாரு. வேற ஒன்றும் சொல்ல. இப்போ வந்து விஜய் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் தடை போட்டீங்க, இப்போ வந்து எங்க ஆட்சி நடக்குது, இன்னும் நீங்க கனவு உலகத்திலே வாழ்றீங்களா அப்படின்ற போல விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. விஜய் போனா மறுபடியும் ஏதாவது சிக்கல் ஏதாவது வருமோ, அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமா, போனா மக்கள் செல்வாக்கு இருக்குதா இல்லையான்னு அவங்க வந்து பயம் எழும்பிச்சு. வேற ஒன்றும் இல்லை.
பயத்தினாலதான் இது ஒரு இது. இன்னும் அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் அதிகமாயிடும் கரூர் போனா, அந்த ஒரு பயம் தான். இப்ப கரூர் போயிட்டார்ல, மக்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்கு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். மக்களுக்கு கரூர்ல இருக்காதுன்னு எல்லாம் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. இப்ப அவர் போனது இன்னும் மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு அவருக்கு எல்லாமே இந்த தேர்தல் எல்லாருக்குமே தெரியும். வர தேர்தல். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமானு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. ஆமா, பணத்தை விட்டு தானே வந்தாரு. எவ்வளவு கோடி சம்பாதிச்சாரு. அவரு நினைச்சிருந்தா இப்ப சொகுசு வாழ்க்கை வந்திருக்கலாம். அவர் எதுக்கு வந்திருக்காரு? மக்களுக்கோசம் தான் வந்திருக்காரு. இந்த மக்கள் வந்து எல்லாம் வேலை இல்லாம இது இல்லாம இருக்கிறாங்க, நான் அவங்கள வச்சுதான் முன்னேறினேன், அவங்களுக்கோசம் நான் வந்து இறங்கி பண்றேன், மீதி நாட்கள் நான் அவங்களுக்கோசம் நான் பண்றேன் அப்படின்னு இறங்கி வந்து பேசுறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல அது வந்து விஜய் மேல நம்ம தப்புன்ற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அது மக்கள் நெருக்கத்தினால நடந்த ஒரு பிரச்சனை. அது கரூர் சம்பவத்துல என் மேல பைய போடுறாங்க அப்படின்ற போல விஜய் இன்னைக்கும் பேசியிருக்காரு. அது நம்ம அவரை மேல பழி போடுறது எதுவும் இல்லைங்க இல்லையா, அவரை நம்ம தப்பா சொல்ல முடியாது. உங்ககிட்ட யாருன்னா லஞ்சம் கேட்டாங்க தைரியமா சொல்லுங்க, கொடுக்க முடியாது அப்படின்ற போல பேசியிருக்காரு. அதை பத்தி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே லஞ்சம் கேட்டு குடுக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இது நல்ல, இது புதுசா இருக்கு இந்த மாதிரி சொல்றது. நான் குளத்துல 5 நிமிஷத்துக்கு பேசுனதுக்கு திமுக கொத்து போராட்ட போட்டாங்க, அதே போராட்டத்துல சட்டமன்றத்துல பேசணும், சட்டமன்றத்துக்கு வெளியே வர்றாங்க அப்படின்ற போல விஜய் பேசியிருக்காரு. அப்படின்னு ஒன்னு கரெக்டா பேசுறாரு, ஒன்னு தவறுதலா இருக்குது. வயசுல ஒரு பெரிய அவர் இப்படி பண்ணலாமா, பண்ணக்கூடாது இல்லவா? கட்சின்றது அப்பாலப்பட்ட விஷயம், புரியுதுங்களா? அவருக்குன்னு ஒரு வயசுக்கு மரியாதை இருக்குது, அது மரியாதை கொடுத்து அவர் பேசணும். அது வேணா நான் சொல்லுவேன். சில விஷயம் இப்போ ஓரளவுக்கு நல்லதான் பண்ணிட்டு வர்றாரு, இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும். இல்ல உடனே வந்து எல்லாமே நம்ம அவர் வந்து குத்தம் சொல்ல முடியாது விஜய் சார் மேல. நல்லா பொறுமையா செய்வாரு, எது செஞ்சாலும் பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த திருட்டு திமுக ஊரடிச்சு ஒலையில போட்டு கொள்ளையடிச்சனால்தான் எல்லாரும் அப்படி இருந்தா பாத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து அப்படித்தான் நடக்குது. எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், முக ஸ்டாலின் ஆகட்டும், நான் எல்லாம் இருக்கும் போல அப்படித்தான் பண்ணிட்டு வராங்க. யாருமே ஓகேன்னு சொல்ல முடியாது. இப்ப இவரு கூட முதல்ல வந்துக்கிற இவரு இப்ப வந்து நல்லது பண்றேன்னு போக போக தெரியும் அவரு குணம் என்னன்றது. யாருன்னா லஞ்சம் கேட்டா தைரியமா சொல்லுங்க, தர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற போல விஜய் சொல்லியிருக்காரு தான். நல்லதுதான் விஷயம் செய்யறாரு, பாப்போம் என்ன செய்யறாரு பாப்போமே. செய்யட்டும் எல்லாமே நல்ல விஷயம் தான் நடக்குது. இப்ப கூட 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, அங்க நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னு பார்த்தோம், தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி, அவ்வளவுதான். அவங்க பீரியட விட்டுருங்க, இனிமேல வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து உக்காந்துக்கிறாரு. எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுக்குது. வாயால சொல்றாரு பாரு, கையால செய்யிட்டு. இன்னும் எத்தனை கோடி கொள்ளைச்சாங்கன்னு தெரியல, தோண்ட வந்து நேக்குது, அவங்க எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியல அப்படின்ற போல விஜய் சொல்லியிருக்காரு. அது அவரு தான் கண்டுபிடிக்கணும், எவ்வளவு கோடிக்கு சம்பாதிச்சாங்க, எவ்வளவுனா. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா என்ன எல்லாம் இருக்கும் போது நடக்கிற விஷயம் தான் இது. யாரு ஜெயலலிதாவுக்கு எடுக்கலையா? அடுக்க செருப்பு முதல் கொண்டு எடுக்கலையா? செருப்பு எடுத்தாங்க, தங்கம் எடுத்தாங்க, என்னென்னமோ காட்டினாங்க வச்சு அந்த அம்மா. அதை யார் தான் கொள்ளை அடிக்கிறாங்க? ஐயா மட்டும் தான் கொள்ளை அடிச்சாரா? எல்லாரும் தான் கொள்ளை அடிச்சுட்டு வராங்க. ஒருத்தரும் கொள்ளை அடிக்காது, எவனும் ஓகேயும் கிடையாது. எனக்கு கேட்டா சொல்லுவேன். இப்ப இவரு வந்ததால அவரே கலர்னா இருக்கிற வேலையை பார்க்க சொல்ல, அப்புறம் அவரு போய் கலர்லாம். அரசியல்ல வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம், அதையாவது அப்படி வெறி பிடிச்சி அலைய கூடாது, நியாயமான அரசியல் பண்ணுங்க அப்படின்னு திமுக பார்த்து சொல்லியிருக்காரு விஜய். அதை பாருங்க, அது உண்மைதான். எப்ப பாரு அவங்களும் நோண்டக்கூடாது, நோண்டிக்கினே இருக்கிறாரு. அது அரசியல வந்து போட்டி இருந்தாதான் சலசலப்பா எல்லாம் நல்லா கலகலன்னு போவோம். போட்டி இருக்கணும், இருந்தாதான் அரசியல் நல்லா போவோம். செய்யட்டும். இவர் பக்கம் அவர் நாயத்தை பேச, அவர் நாயத்தை அந்த பக்கம் பேச. இப்போ விஜய் அங்க போக கூடாது, நீங்க போடான்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சியில இருக்கும்போது தான் தடை போட்டீங்க, இப்பதான் நீங்க ஆட்சியிலே இல்லையா, இப்ப எதுக்கு வந்து சொல்றீங்க இது போல? இன்னும் நீங்க கனவு உலகத்திலே வாழ்றீங்க, அது வந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். தடை பண்ண அவசியமே இல்லை, அவர் எங்க வேணாலும் போலாம், அவர் இஷ்டம். அவர் உட்காந்துக்கிறாரு ஆட்சியில, அவர் என்ன வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் போலாம். இன்னும் அவர் ஒய்ஃபோட அவர் சேர்ந்து குழந்தை குட்டியோட இருந்தா நல்லா இருக்கும். அது அவர் இன்னும் செய்யாதுக்கிறாரு. இவ்வளவு ஆட்சி நடத்துறவரு குடும்பத்தை போய் நடத்தணும். அவரு குடும்பத்துல போய் முதல்ல சேர சொல்லுவோம், சேர்ந்தா நல்லா இருக்கும். என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு ஓட மாட்டேன், பணமா ஜனமானு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம். அடுத்த வாட்டி அடுத்த 5 வருஷம் அவரை நிக்கணும்னா நல்லதான் செய்யணும். அவரு அப்பதான் நிக்க முடியும். அவங்கவுங்க ஆண்டு போயிட்டு அவங்க சொன்னீங்க சொல்றாங்க பாரு, எல்லாம் இப்பதானே வெளியே வருது. ஒண்ணு யாரா இருந்தா நான் செய்யறாங்க. அதனால செய்யட்டும். செஞ்சு அவரே வந்து ஆண்ட முன்னிட்டு நிக்கணும்னா, அடுத்த வாட்டி 5 வருஷம் கழிச்சு அவர் நிக்கணும்னா நல்லதே பண்ணட்டும். இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டு வேலையை பார்க்க சொல்லுவேன். இப்போ கரூர்ல போன வருஷம் நமக்கு தந்த வழிதான் 2026ல மக்கள்லாம் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க திமுகக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப வர எல்லா தேர்தலையும் திமுக சரியான பதிலடி கொடுக்கணும். கொடுங்க டப்பிங்க போட்டு கொடுங்க. செய்யட்டும் என்ன செய்யறாரு செய்யட்டும். தலைவர் அதை பத்தி ஒண்ணும் வருத்தமே பண்ண. நானே வந்து எம் கட்சி தான், எது விஷயம் அதை பொதுவா பேச முடியும். ஏன்னா அவர் இப்பதான் வந்துக்கிறாரு, அவர் நல்லதே செய்யட்டும். குடுட்டும் என்ன ஆட்சி பண்றாரு பண்ணிட்டோம், அவருக்கு என்ன ஸ்டெப் எடுக்காது எடுக்கட்டும். அவரு தானே திமுக முதலாளி, அவரு தானே. அவரு தான் ஓடுன்னு ஒரு பாட்டியை பாடி காமிச்சாரு. நல்லாதான் இருந்தது அந்த பாட்டு. இப்போ இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, இன்னும் தோண்ட வந்துட்டே இருக்கு, இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்ற போல பேசியிருக்காரு. ஆமா,
இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் ஒன்று நாங்கள் எடுக்க வந்துக்கினே இருக்குது. யார் யார் மாட்டுவாங்க தெரியல, யார் யார் சிக்குவாங்க தெரியல. ஏற்கனவே ஒருத்தர் போய் சிங்கப்பூர்ல போய் படுத்துறாரு அப்படின்னு சொன்னாருண்ணா. அதே போல யாரு லஞ்சம் கேட்டாலும் தராதீங்க, எந்த துறையில் லஞ்சம் கேட்டாலும் தராதீங்க, அப்படி மீறி லஞ்சம் கேட்டாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற போல பேசிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு எந்த துறையிலுமே லஞ்சம் வாங்கலண்ணா. எங்க போனாலும் லஞ்சம்லாம் கேட்கலண்ணா. ஸ்ட்ரெயிட்டா வாங்கல, எதுவும் கேட்கல இது வரைக்கும். இன்னைக்கு ஒரு மேடம் பேட்டி கொடுத்துருக்காங்க. தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு போன வாட்டி ஆட்சியில 5000 ரூபா கொடுத்து லிஸ்ட் பேர் மாத்தணும், பட்டாரு பேர் மாத்தணும். இந்த வாட்டி போன அது 1 ரூபா கூட கேட்கல, கிளியரா பண்ணிட்டேன். அதுவே பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன நடந்தாலும் நான் மக்களை விட்டு போக மாட்டேன், பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம் அப்படின்ற போல பேசியிருக்காரு விஜய் அவர்கள். நான் ஓட்டுக்கே காசு கொடுக்காங்க, குதிரை பேரம் பேச போறேன் நானே. குதிரை பேச ஒட்டக பேச போறேன். ஓட்டுக்கே காசு கொடுக்காத ஜெயிச்சவன் நானு. இனி மக்களாட்சி மட்டும்தான், மக்களுக்கு மட்டும்தான் நான் நிற்பேன். என்னோட வருமானத்தை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன்னா மக்களை நம்பி தான் இருக்கேன். அதுக்காலே மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் தான் நிற்பாங்க. இப்போ விஜய் வந்து அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் பர்மிஷன் கொடுக்கல, பல்வேறு கண்டிஷன் போட்டீங்க. இப்போ தாவே காட்சி நடக்குது, இன்னும் நீங்க அந்த கனவு உலகத்துல வெளியே வாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் அதுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எடுத்து பார்க்கணும். இவரை தான் போகக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே ஆனாங்க. அங்க இருக்க வழக்கறிஞரை கொட்டி அமைச்சிருக்காங்க. போய் ஃபர்ஸ்ட் கேஸை படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அரசியல்ல இந்த வெற்றி தொழிலாம் சகஜம், அதுக்காக பதவி வெறி பிடிச்சலாம் இப்படி அலையாதீங்க, நியாயமான அரசியல பண்ணுங்க அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. அரசியல வெற்றி தோல்வி எல்லாருக்குமே உண்டுதான், அதை வந்து ஏத்துக்க பக்கம் வரணும். இப்போ கரூர்ல போன வருஷம் நமக்கு தந்த வழி தான் இப்போ 2026ல தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க திமுகக்கு. இப்போ இனிமே வர தேர்தலையும் தக்க பதிலடி கொடுக்கணும், அவங்க இதுக்கப்புறம் எழுந்திருக்க கூடாது அப்படின்ற போல விஜய் பேசியிருக்காரு. அவங்கள மட்டும் சொல்ல, 2 கட்சியுமே சொல்லிருக்காரு. யாருமே இனிமேல் வந்து இருக்கக்கூடாது, அடிக்கிற அடியில இனிமே ஏஞ்சிக்க கூடாது, அவங்க அந்த அளவுக்கு மக்கள் தருவாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. கூட்டமா இருக்க சொல்ல என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போனோம்? பிள்ளைங்களை ஏன் கூட்டிட்டு போனோம்? வீட்டுல இருந்து நியூஸ்ல பாருங்க, இல்ல டிவில பாருங்க. அதை விட்டுட்டு கூட்டத்துல போயிட்டு அவங்களா மாட்டிட்டதுதான். இது வந்து அடுத்தவங்க மேல வந்து நம்ம டிபெண்ட் பண்ணவே முடியாது. அது அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது அவங்களோட இதுதான். இப்ப நான்லாம் இருக்கேன், என் பிள்ளைங்க கூட்டமா இருக்குன்னா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம். கூட்டிட்டு போய் அந்த நெரிசல்ல பிள்ளைங்க அடிபடுறது என்னத்துக்கு? அதனால என்னோட இது இவ்வளவுதான். இப்போ ஊர் அடிச்சு ஒலையில போட்டு இந்த திமுக கொள்ளடிச்சனால்தான் இன்னைக்கு ஒருத்தர். ஆனா எப்பவுமே அடுத்தவங்களையே நம்ம சொல்றோமே, நம்ம கரெக்டா இருக்கோமா? என்னோட கேள்வி அதுதான். நம்ம முதல்ல கரெக்டா இருந்துட்டு இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க நம்ம சொல்லணும். நம்ம சரியா இல்லாம ஏன் அவங்கள நம்ம சொல்லணும்? அதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல இருக்கிறவங்க திருந்துங்க, அப்புறம் அவங்கள திருத்தறத பத்தி யோசிக்கலாம். நம்ம திருந்தினாலே தானா நாடு திருந்திடும். யாருன்னா லஞ்சம் கேட்டா தைரியமா சொல்லுங்க, கொடுக்க முடியாது. அதுதான் பண்ணுங்க, கேஸ் கொடுங்க. அதுதான் உண்மை. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம கரெக்டா இல்லாம நம்ம வந்து சும்மா இவங்கள அவங்கள சொல்றதெல்லாம் தப்பு. அவ்வளவுதான். அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல டிவிகேவா இருக்கட்டும், எதுனாலும் நம்ம மேல தப்ப வச்சுட்டு அடுத்தவங்களை சொல்றது Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% processing fee, hidden charges இல்லை. TNC apply.